ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவன். நம்ம இப்போ பார்க்க போகிறது எலிமெண்டரி கெனல். இந்த எலிமெண்டரி கெனல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் பார்ட்டிகல்ஸாக மாறி நேச்சுரல் ஃபுட்டாக மாறி உள்ள ஜெனரேட் ஆகிற ஒரு பார்ட்ஸை மட்டும் தான் நம்ம எலிமெண்டரி கெனல்ன்ட்டு சொல்லுவோம். இப்படி சொல்லும் போது நம்மளுடைய உடலில் ஆகிற ஒரு ஒரு பகுதியிலையுமோ ஒரு இது இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மெயின்லி வரது சலைவரி கிளாண்ட். இந்த கிளாண்டில் பார்த்தீங்கன்னா, சலைவா வந்துட்டு உற்பத்தி ஆகும். அதாவது எச்சை உற்பத்தி ஆகும். எச்சை இல்லாமல் நம்ம எதுவுமே முழுங்க முடியாது. அதனால வந்துட்டு இதை உற்பத்தி பண்ணும் அது. அதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு டைரக்ட் ஃபுட்டுக்கு எசோஃபேகஸுக்கு அம்போம். டோட்டல் சலைவரி கிளாண்ட் வந்துட்டு நம்ம முன்பகுதி பின்பகுதி இருக்கிற அந்த சின்ஸில் மட்டும் தான் இருக்கும். நான் காமிக்கிறேன் இல்லைங்களா, அது ப்ளூ கலராக இருக்குது இல்லைங்களா, அதுதான் சலைவரி கிளாண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இசோஃபேகஸ். இந்த பைப்பில் வந்துட்டு நம்ம ஃபுட்டு போகும். இது 9 மீட்டராக இருக்கும். இதில் வந்துட்டு 3 டைம்ஸ் இருக்குது. அப்பர் இசோஃபேகஸ், பாடி இசோஃபேகஸ் ஃப்ரம் பாடி ஆஃப் த இசோஃபேகஸ், லோவர் இசோஃபேகஸ் சப்ஸ்டென்சர், அதாவது வயிற்றுக்கு போகிறதுக்கு ஒரு வழி. 9 மீட்டர் லாங். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கோ, இந்த மாதிரி 9 மீட்டர் லாங் இருக்கும். இதுக்கு வந்துட்டு 9 மீட்டர் லாங் பைப்புன்னு கூட வச்சுக்கிறாங்க. அது ஃபுட் பைப்புன்னு சொல்லலாம். ஃபுட் பைப்புக்கு லங் பைப்புக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. லங் பைப் வேறு, ஃபுட் பைப் வேறு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வயிற்றை பற்றி. வயிற்றுல போனீங்கன்னா ஹெச்சிஎல் ஆசிட் இருக்கும். அந்த ஆசிடோடைய மெயின் திங்கே நம்மள ஹெச்சிஎல் ஆசிடோ சிட்ரிக் ஆசிடோ ஃபுட்டை பர்ன் பண்ணிவிட்டு ஃபுட்டில் இருக்க நேச்சுரல் சிஸ்டம் எடுத்து மியூக்கஸ் இருக்கும் இல்லைங்களா. இந்த பக்கம் பார்ட்டில் ரைட் பார்ட்டில் மியூக்கஸ் இருக்கும். அந்த மியூக்கஸை எடுத்துகிட்டு அந்த எச்சல் எல்லாமே நம்ம வயிற்றை காப்பாற்றும். அந்த ஆசிட்லேருந்து நம்ம வயிற்றை அந்த மியூக்கஸ் காப்பாற்றும். அதாவது என்ன சொல்கிறோம், மியூக்கஸ்னால் வந்துட்டு ஒரு எச்சல் நம்மளுக்கு வரும் அது இல்லைங்களா. அந்த பார்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண உதவும். அதுக்கு மேலே என்ன ஆகும்னா டைரக்ட் லிவருக்கு போச்சுன்னா மெயின்லி அங்கே கால் பிளாடரோடைய ஒரு இது இருக்குது. கால் பிளாடருக்கு போச்சுன்னா அங்கத்துலேருந்து நீங்கள் ஒரு ஃபுட் பார்த்தீங்கன்னா கால் பிளாடர்லேருந்து உற்பத்தி ஆகிற ஒரு பைல் ஜூஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஜூஸை வந்துட்டு அதை டைஜஷன் பண்ணும். அந்த டைஜஷன் பண்ணுறதுக்குள்ளோ நம்மளுக்கு கரெக்டாக 1-2 ஹவர் ஆகும். அது நான்வெஜ் இருந்துச்சுன்னா 42 ஹவர்ஸ் ஆகும். இந்த கால் பிளாடர் லிவருக்கு சப்போர்ட்டாக இருந்துக்குன்னு டைஜஸ்டிவ் சிஸ்டம்குள்ளே ஒரு இது பண்ணும். ஆனால் மெயின்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுனா பைல் ஜூஸ். கீழே பேன்க்ரியாஸ் இருக்குது. அது எல்லாமே முன்னாடி உங்களுக்கு தேவையில்லை. நான் முன்னாடி கெமிக்கல் அதாவது ஹார்மோன்கள் பார்த்து வரும்போது நான் பேசுகிறேன். இப்போ இந்த லெசனுக்கு அது எல்லாமே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கும்போது நம்ம இன்டெஸ்டைன் பற்றி படிக்க போகிறோம். இப்போதுக்கு மட்டும் நம்ம லிவரை பற்றி படித்தோம். டோட்டலி நம்ம லிவர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இன்டெஸ்டைனுக்குள்ளே போகிறோம், டைஜஸ்டிவ் சிஸ்டம்குள்ளே. நெக்ஸ்ட் இன்டெஸ்டைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் டென்டினம் ஜெஜுனம் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். ஒன் ஷார்ட்டில் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் முடிக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் சார்ட் ஆஃப் தண்ணி இருக்கோ அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹெல்ப் பண்ணி உங்களை இது பண்ணி பார்க்குறேன். டோட்டலி இந்த வீடியோ ஃபுல்லு நான் இன்ட்ரெஸ்டைன் பற்றி போட மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ ஒன் ஷார்ட்டில் இதை முடிக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இன்ட்ரெஸ்டைனையும் நான் சொல்லித்தரேன். டோட்டல் அது வந்துட்டு மேலேருந்து கீழே மட்டும் ஃபுல்லு ஏனஸ் மட்டும் இருக்குது. நான் சொல்லித்தரேன். அதை மட்டும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ என்னை வாட்ச் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒன் ஷார்ட்லேயே முடிக்க போகிறேன். ஃபுல் லைஃப் ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நான் ஒன் ஷார்ட்டில் முடிக்க போகிறேன். யாருக்கு எல்லாமே பிடிஎஃப் வேணுமோ அது எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.